பாஜகவுடன் கூட்டணினா என்ன அப்படின்றத பத்தி கூட டிடிவி அவர்கள் ஒரு காலத்துல சொல்லியிருந்தாரு. அதனால அதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க முடியாது. இது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்க. அதாவது எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு டிடிவி சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்டிஏ கூட்டணிக்கு அவர் தான் முதல்ல வரவேற்பு தெரிவிச்சார். இருக்கட்டும், இவர் என்டிஏல போனாரு. ஏப்ரல்ல தானே அதிமுக என்டிஏ பாஜக கூட்டணி வந்தது. இவ்வளவு நாள் என்ன பண்ணியிருந்தாரு? இப்பதான் தெரிஞ்சுதா? இல்ல எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு அன்னைக்கே சொன்னாங்கல்ல, அவர் தான் முதலமைச்சர்னு சொன்னாங்கல்ல. தமிழகத்துல என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்பெல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ ஐயா இவரெல்லாம் ஏத்துக்க முடியாது, அதுக்கு சமம் இதுக்கு சமம் அப்படின்னா பாஜக கூட்டணியில சேர்றதுக்கு எதுக்கு சமம் அப்படின்னு அவர் ஒரு காலத்துல சொல்லியிருந்தாரு. என்ன இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு டிடிவி தினகரனை பார்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா இது அதிமுகல குழப்பத்தை உண்டாக்குறது கிடையாது. அமமுகன்றது இட் வாஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. ஓகே. ஸோ என்டிஏலேருந்து போன ஒரு கட்சி அவங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாங்க. அவங்கள பாசிஃபை பண்ணி இவங்களை மறுபடியும் என்டிஏல கொண்டு வரலாமா? மற்றபடி அதிமுக சேர்க்கறத பத்தி அவர் ஒன்றும் பேசல. மறுபடியும் என்டிஏல வரணும் அப்படின்றதுக்காக அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல என்ன தப்புன்னு சொல்றீங்க? என்டிஏல இருந்து பிரிந்து போன கட்சிகள் ஓபிஎஸும் அப்படிதான். ஓபிஎஸ் அதிமுக சேர்க்கணுன்ற இஷ்யூ கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? என்டிஏல இருந்து விலகினேன் அப்படின்னாரு. அவர் என்ன கட்சியா வச்சுக்கிறாரு? தனி நபர் தானே. தனி நபர் எப்படி ஒரு கூட்டணியில இருந்து விலக முடியும்? இன்ஸ்பைட் ஆஃப் தட் எப்படியாவது அவர் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கலாம். அதனாலதான் ஓபிஎஸ் அவர்களையும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல தப்பு ஒன்றும் கிடையாது. இது அதிமுக தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. புரியுதுங்களா? என்டிஏல தான் அவங்க கொண்டு சேர்க்கிறாங்க. அவங்க கோட்டால அவங்க இது பண்ணி